வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 67வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 68வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட ஃபைனல் லாஸ்ட் எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது போக நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும், அதையும் பாருங்க. மீகோசாக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவலிக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஏரன் சொன்ன சில வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. இதுல வந்து நம்ம கேபி வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா தன்னோட அப்பா அம்மா எல்லாம் சைட்ல நின்று இருக்கிறத பார்த்து எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆனி அவங்களோட அப்பா எங்கன்னு கேட்கும்போது உங்க அப்பா அந்த சைட்ல தான் போனாரு, போய் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைனரோட அம்மா சொல்றாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட சேர்றாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ரைனர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரைனரோட ஆர்மரெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சு போய் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறாருங்க. நம்மளோட கொலோசோ டைட்டனான நம்மளோட ஆர்மினும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துடுறாரு அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து. அப்போ நம்ம கோனின் வந்து கவனிக்கிறாருங்க, இந்த மாதிரி அந்த பாராசைட் வந்து இன்னுமே சாகல, அது வந்து இன்னும் உயிரோட இருக்கு, அந்த கொலோசோ டைட்டனோட எக்ஸ்ப்ளோஷன்லயும் பார்த்தீங்கன்னா அது சாகாம இன்னும் இருக்கு. இப்போ நம்ம லீவை ஒன்று சொல்றாருங்க, அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல, பட் அதை நம்ம உயிரோட மட்டும் விடக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம லீவை சொல்ல. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு நம்ம ஆர்மர் டைட்டனும் சரி, நம்ம கொலோசோ டைட்டன் ஆர்மினும் சரி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுங்க. நம்ம ஆர்மின் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேம்ஸ் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அந்த வெடி விபத்தெல்லாம் உன்னை எதுவுமே பண்ணாது அப்படின்னு தெரியும் ஏரன் அப்படின்னு சொல்ல நம்ம கோனேனும் பார்க்குறாருங்க, நம்ம மீக்கஸாவும் பார்க்குறாங்க. அந்த பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து ஒரு பெரிய கொலோசோ டைட்டன் வந்துட்டு இருக்குங்க. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஏரன் தாங்க நடந்து வந்துட்டு இருக்கான் கொலோசோ டைட்டன் உருவத்தில். ஸோ எல்லாருமே கத்துறாங்க, இந்த மாதிரி இந்த பாராசைட் மறுபடியும் ஏரன் கூட போய் இணைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் ஃபவுண்டிங் டைட்டன் வந்து உருவாகிரும். ஸோ எப்படியாச்சும் இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. நம்ம லீவை சொல்றாரு, எப்படிதான் அவ்வளோ பெரிய வெடி விபத்துல இருந்து தப்பிச்ச அந்த பாராசைட்டை நம்மளால கொல்ல முடியும் நீ நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவை கேட்கிறாருங்க. இப்ப நம்ம அழிக்க வேண்டியது அந்த பாராசைட்டை இல்ல, அந்த ஏரனை தான் அழிக்கணும். ஸோ ஏரனை கொண்டுட்டோம்னாவே இந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம மீகஸா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரைனர் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஏரனை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பாராசைட் உடம்புல இருந்து ஏதோ கேஸ் மாதிரி என்னமோ வெளியேறுதுங்க. அது அங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே பரவுது. அதே நேரத்துல இங்க என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட மார்லே பீப்புளும் சரி, எல்டியன் பீப்புளும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நம்மளோட ஆனியும் சரி, நம்மளோட ஆனியோட அப்பாவும் சரி இப்பதாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்க மீகஸா கேட்கறாங்க, என்ன இது ஒரு மாதிரி புகை வந்துகிட்டு இருக்கு, அந்த பாராசைட் என்ன செத்து போச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட கோனின் சொல்றான், இல்ல இல்ல இது வந்து டைட்டன் சாகர ஸ்மெல் கிடையாது, இது ஏதோ வித்தியாசமா இருக்கு, இது ஒரு வேளை வந்துட்டு அந்த ரேகக்கோல நடந்துச்சு, எல்லா மனுஷங்களையும் காத்து மூலமா டைட்டன்ஸ் மாத்தினாங்களே அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோனின் யோசிக்க, டக்குன்னு நம்ம கேப்டன் லீவை புரிஞ்சுக்கிட்டாருங்க. ஸோ அங்க இருக்கிற பீக்கு ஃபால்கோ மீகஸா எல்லாத்தையும் இங்க இருந்து தூரமா ஓட சொல்றாரு. ஸோ அங்க இருக்கிற யாருக்குமே புரியல, இப்ப எதுக்கு எல்லாத்தையும் போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா இந்த புகை கோனின் சொன்ன மாதிரி யார வேணாலும் டைட்டன்ஸா மாத்தக்கூடிய பவர் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இங்க இருந்து எல்லாரும் போயிருங்க, ஆக்ரமேனுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைட்டன்ஸ் எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஸோ தூரமா எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஃபால்கோவும் பார்த்தீங்கன்னா டைட்டனா மாதிரி அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு தப்பிச்சு போறாரு. ஸோ அங்கிருந்து எல்லா மக்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ட்டு. ஸோ அந்த புகை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டவும் நெருங்கி வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபால்கோவும் நம்மளோட கோனின்னு ஜெயினா அப்படியே தோல் மேல கை போட்டு, அவ்வளவுதான் மச்சான், நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் முடியும்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்கு, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே பியூர் டைட்டன்ஸா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இருக்கிற மார்லே சோல்ஜர்ஸும் சரி எல்லாரும் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருக்கிற திருப்பி இப்படி எல்லாம் டைட்டன்ஸா மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அது போக நம்ம ரைனரும் வந்து ரொம்ப ஷாக்கா பாக்குறாரு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கா பாக்குறாருங்க. ஓனியாக்கப்பாவுக்கும் கத்துறாங்க, இந்த மாதிரி ஆனி சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆனியும் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறாங்க, இங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓனியாக்கப்பாங்க கேட்கறாருங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் எந்திரிச்சு பாக்குறாருங்க, நம்ம ஆனியோட அப்பா மேல இப்பதாங்க ஒரு எல்டியன்ஸ்னாவே ஒரு மரியாதை வந்து பேசிட்டு இருந்தாரு, திருதுப்புன்னு பாத்தீங்கன்னா டைட்டனா மாதிரி ஆனியோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் ரொம்ப முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஜெனரலுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. பட் அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா பியூர் டைட்டன்ஸும் பாத்தீங்கன்னா எந்த மனுஷங்களையும் அட்டாக் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ஒரு திசையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்குங்க. அங்க இருக்கிற எல்லா பியூர் டைட்டன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த பாராசைட் கிட்ட வந்து குதிச்சிருச்சுங்க. இப்ப பாராசைட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்மியவே கூட்டிட்டு ஏரன் கிட்ட போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரைனரும் புரிஞ்சுக்கிறாரு.
பட் நம்ம ஆர்மர் டைட்டன் வந்து முடிவு பண்ணிட்டாரு, உன்னை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏரன் பக்கத்துல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த பாராசைட்டை கஷ்டப்பட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காரு. இங்க அப்படியே நம்ம ஆர்மியில காட்டுறாங்க, எப்படியாச்சும் உன்னை தடுத்து நிப்பாட்டுறது தான் இங்க ஒரே வழி ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைட்டன்ஸுமே, அதாவது ரெண்டு கொலோசோ டைட்டன்ஸுமே மாத்தி மாத்தி மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஆர்மர் டைட்டன் பாத்தீங்கன்னா அந்த பாராசைட்டை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காரு. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸ் நம்மளோட ஆர்மர் டைட்டனை பாத்தீங்கன்னா சுத்து போட்டுருச்சு. நம்ம ரைனரும் பாக்குறாரு, அம்மா கேபி எல்லாரும் இங்க இருக்கீங்களா, என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம பீக் பாத்தீங்கன்னா கார் டைட்டனா மாறி அந்த பாராசைட்டை வந்து கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனியும் பாத்தீங்கன்னா ஃபீமேல் டைட்டனா மாறி அந்த பாராசைட்டை வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஃபால்கோ மேல பாத்தீங்கன்னா நம்மளோட லீவையும் நம்ம மீக்கசாவும் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மீக்கசாவுக்கு பயங்கரமா தலை வலிக்குதுங்க. நம்ம லீவை சொல்லிட்டே இருக்காரு, நமக்கு இப்போ ஒரே வழிதான் இருக்கு, நம்ம ஏரனை கொண்டுதான் ஆகணும், நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்படியே நம்ம மீக்கசா கத்துறாங்க, என்னால இது ஏத்துக்க முடியல, என்னால வலி தாங்க முடியல, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு எல்லாமே பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொம்ப கதறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன இல்யூஷன் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம மீக்கசா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மீக்கசாவை பாத்தீங்கன்னா ஒரு நபர் எழுப்புறாருங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட ஏரன். ஸோ ரெண்டு பேருமே ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் மாதிரி இருக்காங்க. அப்ப நம்ம ஏரன் சொல்றாங்க, நீ என்ன வெளியே தூங்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு உள்ள போய் படுத்துக்கோ, இல்லாட்டி உனக்கு சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மீக்கஸும் சொல்றாங்க, ஓ நான் தூங்கிட்டேன்னா எனக்கே தெரியல அப்படிங்கும்போது ஏரன் வந்துட்டு, இல்ல நீ டயர்டா இருந்திருப்ப, அதனால நீ தூங்குனது உனக்கே தெரிஞ்சிருக்காது, எனக்கு என்னன்னு தெரியல ஏரன், இன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீக்கஸா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏரன் சொல்றாரு, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, இன்னைக்கு நான் பெரிய மீனா புடிச்சிட்டு வந்திருக்கேன், நம்ம வந்து இன்னைக்கு அதை வந்து நல்லா சமைச்சு நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. மீக்கஸா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஏரன் கேட்கிறாரு, ஏன் மீக்கஸா அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம மீக்கஸாக்கே தெரியலங்க தான் வந்து அழுதுகிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ கண்ணீர் வந்து தொட்டு பார்க்கும்போது தான் மீக்கஸாக்கு தெரியுது, ஆமா நான் அழுகுறேன், ஏன் ஆனா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்காங்க. நீ ஏன் அழுகுறன்னு எனக்கு தெரியுது, ஏன்னா நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி வந்து 2 வருஷம் ஆகுச்சு, மார்லே வந்து நம்மளை அட்டாக் பண்ணி 2 வருஷம் ஆகுது, நம்ம எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம், அது போக பாரடைஸ் ஐலாண்டு மேல ஏகப்பட்ட போரும் வரப்போகுது, நமக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல, நேரம் ஆர்மி நம்ம ரெண்டு பேத்தையுமே வந்து தேடிக்கிட்டு இருந்திருப்பான், ஆனா நம்ம உயிரோட இருக்கணும்னா நம்ம கேஸ் ஓடி இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டாதான் உண்டு, என்னால வந்து ஹிஸ்டோரியாவையும் வந்து காயப்படுத்த முடியாது, அவங்க அவங்களோட குழந்தைகள் சாப்பிடுறது அந்த சைக்கிள் வந்து இனி கண்டினியூ ஆகக்கூடாது, அது போக எனக்கு இந்த வாலுக்கு வெளியே இருக்கிற மொத்த ஹியூமன்ஸை அழிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல, இந்த மாதிரி நம்ம இப்படி பதுங்கி வாழ்ந்தாதான் நம்மளோட பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ முடியும், இது நீதானே மீக்கசா கேட்ட, இந்த மாதிரி யாருமே வேணாம், நீயும் நானும் மட்டும் இருந்தா போதும்னு, இப்ப நம்ம அப்படித்தானே இருக்கோம், நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம மீக்கசாவை பார்த்து கேட்கிறாரு. இப்போ மீக்கசா எந்திரிச்சு, ஆமா எனக்கு மறந்துருச்சு, சாரி, என்னை மன்னிச்சிடு, இதை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லி வச்சிருந்தோம்ல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏரன் வந்துட்டு, சரி மீக்கசா பரவாயில்ல, பட் நீ எனக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணணும், ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா நீ இந்த ஸ்கார்ஃபை நீ தூக்கி வீசிடணும், டைட்டனா மாறின எனக்கு லைஃப் ரொம்பவுமே கம்மி தான், ஆனா நீ இன்னும் ரொம்ப நாள் நல்லா வாழணும், ஸோ நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கார்ஃபை நீ தூக்கி போட்டணும், என்னை பத்தி நீ ஃபுல்லா மறந்துடணும் மீக்கசா, என்னை மறந்துரு அப்படின்னு நம்ம ஏரன் அங்க சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ரியல் வேர்ல்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஆர்மினை போட்டு நம்ம ஏரன் பாத்தீங்கன்னா பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆர்மினும் பாத்தீங்கன்னா ஏரனுக்கு முடிஞ்ச வரைக்குமே டஃப்பான பேட்டில் தாங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம மீக்கசாவை காட்டுறாங்க. அப்படியே மீக்கசா எந்திரிக்கிறாங்க, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு முடிவு சொல்றாங்க, அவங்களோட ஸ்கார்ஃபை எடுத்து அவங்க முகத்துல கட்டிட்டு, சாரி ஏரன், என்னால அதை மட்டும் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப நம்ம மீக்கசா வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஏரன் அந்த டைட்டனோட வாய்க்குள்ளதான் இருக்கான், ஸோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. கேப்டன் லீவையும் சரி மீக்கசாவும் சரி ரெண்டு பேருமே அந்த ஃபால்கோன்ல இருந்து குதிச்சு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பாறைகள் அவங்கள நோக்கி வருதுங்க. ஓடியன் கீர் யூஸ் பண்ணி எப்படியோ தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆர்மின் என்ன பண்றான்னா, எப்படியாச்சும் இந்த சான்ஸை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரனோட தலையை வந்து கெட்டியமா புடிச்சுக்கிறாருங்க. ஸோ ஏரனோட தலையை கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. இங்க என்னன்னா நம்மளோட லீவை பாத்தீங்கன்னா ஒரு தண்டர் ஸ்பியரை கரெக்டா ஏரன் முகத்தை நோக்கி விடுறாருங்க. ஸோ அந்த தண்டர் ஸ்பியர் பாத்தீங்கன்னா அப்படியே ஏரனோட கொலோசோ டைட்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த பல்ல வந்து அடிச்சு உடைச்சிருது. அந்த உடைஞ்சு போன அந்த பல்லோட கேப்ல பாத்தீங்கன்னா மீக்கஸா தன்னோட ஓடியன் கியர் யூஸ் பண்ணி ஏரனோட அந்த வாய்க்குள்ள போயிடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஏரன் பாத்தீங்கன்னா அந்த டைட்டனோட கனெக்ட் ஆயிருக்காரு, தன்னோட கழுத்து மட்டும் தாங்க அந்த உடம்போட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம மீக்கஸா பாத்தீங்கன்னா உள்ள வந்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஏரனை நோக்கி கத்திய ஓங்குறாங்க, தன்னோட முகத்துல ஒரு சின்ன ஸ்மைலோட.
ஸோ நம்ம ஏரனும் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சு மீக்கசாவை பார்க்குறாங்க. 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. நம்ம மீக்கசா ஓங்குன கத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஏரனோட கழுத்தை அப்படியே சீவுதுங்க. இங்க முழிச்ச கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏரன் கண்ணை மூடுறாருங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம மீக்கசாவும் ஏரனும் ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது ஒரு மர வீடு மாதிரி. ஸோ அந்த இடத்த காட்டுறாங்க. ஸோ அங்க நம்ம ஏரன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அங்க வந்து மீக்கசா பார்த்தீங்கன்னா ஏரனோட தலையை வந்து அப்படியே தாங்கி இந்த மாதிரி உன்னை அப்புறமேல் பாக்குறேன் ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீக்கசா பாத்தீங்கன்னா அப்படியே ஏரனுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல காட்டுறாங்க. ரியல் வேர்ல்ட்ல அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து எமிர் ஃப்ரெட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்மளோட சின்ன வயசு ஏரனும் ஆர்மினும் அப்படியே பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம ஆர்மின் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மாதிரி நீ ஃபியூச்சர்ல பார்த்த அந்த நிகழ்வுகளை நடத்துறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிருக்க, அதுக்குன்ட்டு நீ என்ன அவ்வளவு பலமா அடிச்சியடா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஏரன் சொல்றாரு, அப்ப சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்மின் சொல்றாரு, நீ வந்து மீக்கசா கிட்டையும் சாரி கேட்கணும், எங்கிட்ட மட்டும் கேட்டா பத்தாது அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு ஏன் இப்பதான் புரியுது ஏரன் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு. ஸோ நீ வந்துட்டு ஒரு வில்ல மாதிரியே நடந்துகிட்ட இந்த உலகத்துக்கு அப்படிங்கும் போது நம்ம ஏரன் இருந்துட்டு ஆமா, ஸோ நீங்க தான் என்ன அழிக்க வந்த ஹீரோஸா, மிச்சம் இருக்கிற மக்கள் உங்களை வந்து நம்பிட்டு உங்க கூட நட்போடு இருப்பாங்க, சண்டை எதுவும் வராதுன்னு நம்புறேன். நம்ம ஏரன் எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப நம்ம ஆர்மின் கேக்குறான் எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போலாம் வா, போற வழியிலேயே பேசலாம், ஃபவுண்டர் எமீரை பத்தியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்காங்கன்னா இந்த எரிமலை குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்த தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஸோ 2 பேருமே ரொம்பவுமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஏரன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மாதிரி ஃபவுண்டர் எமீரோட அப்பா அம்மாவை கொன்னு அவங்களோட கிராமத்தை அழிச்சு எமீரோட நாக்கை வெட்டி அந்த ராஜா வந்து அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான். ஆனா எமீர் ஃப்ரிட்ஸ் கடவுள் அளவுக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறமும் அந்த ராஜாவுக்கு கீழே தான் கட்டுப்பட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஏரன் சொல்லும் போது நம்ம ஆர்மின் கேட்கிறான் எதனால அவ அப்படி பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நம்ம ஏரன் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க, கோஆர்டினேட்ல நான் எமீரை தொடும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால ஃபர்ஸ்ட் அதை நம்ப முடியல, பட் அதுதான் உண்மை. எமீர் வந்துட்டு அந்த கிங் பிரிட்ஸ் மேல ரொம்பவுமே லவ்வா இருந்தா, எமீர் வந்து கிங் பிரிட்ஸ ரொம்பவுமே லவ் பண்ணியிருந்தா. அந்த காதலோட காரணத்தால தான் எமீர் ஃப்ரிட்ஸ் கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்த கோஆர்டினேட்ல அடப்பட்டிருக்காங்க. எமீர் ஃப்ரிட்ஸ் கிட்டத்தட்ட ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தன்னை வந்து யாராச்சும் வந்து காப்பாத்த மாட்டாங்களா, இந்த இடத்துக்கு வந்து தன்னை யாரையுமே விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க காத்துக்கிட்டு இருந்தது வேற யாருக்காகவும் இல்லை, நம்ம மீக்கசாக்காக தான் சொன்னோன்னு நம்ம ஆர்மின் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆர்மின் கேக்குறான் ஏன்டா மீக்கசான்னு சொல்ற, எதனால அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏரன் என்ன சொல்றாருன்னா, அது எனக்குமே கரெக்டா தெரியாது, அது தெரிஞ்ச ஒரே ஆள் எமிர் மட்டும்தான். பட் எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம்தான், மீக்கசாவால தான் இங்க ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ மீக்கசாக்காக தான் எமிர் ஃப்ரிட்ஸ் வந்து ரொம்ப காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஏரன் சொல்றாரு. மீக்கசா எடுக்கக்கூடிய முடிவு தான் ரொம்பவுமே முக்கியமான முடிவு. ஸோ அதுக்கு நான் ரம்பிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஹியூமனிட்டியை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் அழிக்கணும். இப்போ நம்மளோட ஆர்மின் சொல்றான் எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது, நாங்க ஃபியூச்சர்ல மெடலும் நிறைய அவார்ட்ஸும் வாங்குற மாதிரி நீ ஃபியூச்சர்ல பார்த்துருக்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களை உன்னை வந்து சண்டை போட வச்சிருக்க அப்படிங்கும்போது நம்ம ஏரன் பேச ஆரம்பிக்கிறாரு. என் தலை இன்னும் பயங்கர குழப்பமா தான் இருக்கு, என்னால பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்துல நான் குழம்பி போயிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, முதல் முறையா டைட்டன்ஸ் நம்ம ஊரை இடிச்சுக்கிட்டு வரும்போது எங்க அம்மாவை சாப்பிட்ட டைட்டன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொலோசோ டைட்டன்ல இருந்து மனுஷனா மாறின ஹூவரை தான் நோக்கி போயிருக்கு. ஆனா அன்னைக்கு ஹூவர் செத்துருந்தானா இந்த டோட்டல் ஃபியூச்சரும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் அப்படியே வரணுங்கிறதுக்காக அந்த டைட்டனை எங்க அம்மாவை நோக்கி நான் தான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்மின் பயங்கரமா ஷாக் ஆகுறாருங்க. ஏரன் எடுத்த முடிவால தான் அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா ஏரனோட அம்மாவே வந்து சாப்பிட்டுருக்கு. இந்த கதையும் அங்கதான் தொடங்கி இருக்கு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஏரனும் பாத்தீங்கன்னா அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆர்மின் இருந்துட்டு இல்ல நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச மாத்துறாங்க. இப்ப இவங்க கடலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்ப நம்ம ஆர்மின் கேட்கறான் இந்த மாதிரி மீக்கசாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏரன் சொல்றாரு யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஏரன் சொல்ல, இது கேட்டோன்னு நம்ம ஆர்மினுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். அப்படியே நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சாரி நம்ம ஏரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் உழுக்குறாரு. ஸோ ஏரனும் கீழே விழுகிறாரு. அப்ப நம்ம ஆர்மின் கத்துறாரு, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், மீக்கசாவை நீ அவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்க, அவ கொடுத்த அவ்வளோ லவ்யும் நீ வந்து அசால்ட்டா தூக்கி போட்டிருக்க.
அப்புறம் நம்ம ஆர்மினே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, உன்ன மாதிரி ஆட்களை வந்து மறந்தாதான்டா சில மனுஷங்க வந்து நிம்மதியா இருக்க முடியும். ஸோ மீக்கஸா கண்டிப்பா உன்னை மறக்கத்தான் போறா. அப்ப மறந்தானாச்சும் அவனால சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம ஏரன் வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. இல்ல அழுக ஆரம்பிக்கிறாரு. இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம். மீக்கஸா வந்து இன்னொரு ஆள தேடி போறக்கு எனக்கு விருப்பம் இல்ல. மீக்கஸா எப்பவும் என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் சாகுற வரைக்குமே மீக்கஸா கூடயே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஏரன் புலம்பி தள்ளுறாருங்க. இத கேட்கிற நம்ம ஆர்மி அப்படியே ஸ்டன் ஆயி நின்னுட்டு இருக்காரு. ஏரன் இதெல்லாம் நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா நம்ம ஆர்மின்னு சொல்ல, நம்ம ஏரன் சொல்றாரு, இத தயவு செஞ்சு மீக்கஸா கிட்ட சொல்லிராத. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா, கண்டிப்பா அவ கஷ்டப்படுவா. வேற வாழ்க்கைய தேடிக்க மாட்டா. ஸோ இத அவகிட்ட தயவு செஞ்சு சொல்லாத. நான் இப்படியெல்லாம் புலம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி கிட்ட கேட்டுக்கிறாரு. நம்ம ஏரன் கதறி அழுக ஆரம்பிக்கிறாருங்க. எனக்கு சாகணும்னு கூட ஆசை இல்ல. எனக்கு வாழணும். மீக்கஸா கூடயும் வாழணும். அப்படியே உங்க எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் ஜாலியா இருக்கணும். நான் நல்லா வாழணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, நம்ம ஆர்மின் வந்து கேட்கறான். இல்ல, இல்ல நீ விட்டுக் குடுக்காத ஏரன். நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும். அப்ப நம்ம ஏரன் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இல்ல நம்மளால எதுவுமே இனி பண்ண முடியாது. இப்ப உயிரோட இருக்கிறவங்க இனிமேல் நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா நான் எல்லாத்தையுமே கொன்னுட்டேன் அப்படிங்கும்போது நம்ம ஆர்மி பாக்குறாருங்க. அவங்க இத்தனை நேரம் அப்படியே நீல கலர்ல அந்த கடல்ல நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லா ப்ளூவா. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்ல ரத்த ஆறு ஓடுன மாதிரியே இருக்கும். ஸோ இதை பாக்குற ஆர்மிக்கு ஒன்றும் புரியல. அப்ப நம்ம ஏரன் பேச ஆரம்பிக்கிறாரு. 80% 80% ஹியூமனிட்டியை நான் ஆல்ரெடி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. இதை கேட்கிற ஆர்மின்னு பயங்கர ஷாக் ஆயிட்டு ஏரனோட சட்டையை பிடிச்சி நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் ஃபியூச்சரை மாத்தணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து என்ன ஃபுல்லா வந்து தடுத்துட்டீங்க. ஸோ அந்த 80% மனித இனமே இங்க அழிஞ்சு போச்சு. ஸோ பாரடைஸ் ஐலாண்ட் மாதிரி இனிமேல் அந்த 20% மக்களும் பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமா வளருவாங்க. ஸோ மனித இனமும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கும். ஆனா இங்க இந்த போர் வந்து இனி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மனுஷங்க வளர வளர இங்க போர்கள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஆனா சில காலத்துக்கு இங்க வந்து கொஞ்சம் அமைதி நிலவும் இப்ப நான் பண்ண காரியத்தினால. ஆர்மின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி முன்னாடியே நீ தடுத்திருக்கலாம்ல. இந்த மாதிரி நடக்காம நீ பார்த்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏரன் என்ன சொல்றாருன்னா, இல்ல 20% ஆஃப் ஹியூமனிட்டிய வந்து நீங்க காப்பாத்த போறீங்க. இது வந்து ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட ஒரு விதி. நானும் எதிர்காலத்த மாத்த எவ்வளவோ ட்ரை பண்ண ஆர்மீன். பட் என்னால முடியல. 20% ஹியூமனிட்டிய நீங்க காப்பாத்தி ஆகணும். அதுதான் விதியில எழுதப்பட்டிருக்கு. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆர்மீன். நான் வந்து ஒரு அடிமை தான். நான் வந்து ஃப்ரீடம்க்கு வந்து அடிமையா இருந்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஆர்மினால ஏத்துக்கவே முடியலங்க. இல்ல நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து பேசி புரிய வச்சுக்க ட்ரைனாச்சும் பண்ணியிருக்கணும். இப்ப நீ பண்ண காரியத்தால இங்க ஒரு விஷயம் தான் எல்லா மக்களுக்கும் இடையில வந்து பரவி இருக்கும். ஒண்ணா நம்ம மத்தவங்கள கொல்லணும், இல்லாட்டி நம்ம கொல்லப்படுவோம் அப்படிங்கிறத வந்து தான் இப்ப வந்து நீ இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்க எரன். இதுல ரொம்பவுமே கஷ்டப்படுத்துறது என்ன தெரியுமா எரன்? எங்கள காப்பாத்துறதுக்காக நீ வெளிய 80% மனித இனத்தையும் நீ அழிச்சிருக்க. ஸோ அது அந்த கஷ்டம், அந்த பாவமெல்லாம் எங்களுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவர் இங்க சொல்ல அப்படியே நம்ம ஏரன் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் லைட்டா வந்துட்டு வந்துட்டு போகுதுங்க. அப்ப நம்ம ஏரன் பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல இது எல்லாமே நான் எனக்காக தான் பண்ண போல இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த உலகத்துல எனக்கு எந்த தடையுமே இல்லாம நான் ஃப்ரீயா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்மின் கேட்கிறான். நீ ஏன் இதெல்லாம் இப்படி யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏரன் என்ன சொல்றோம்னா, இல்ல அது எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக தான் இது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஹாஞ்சி இறந்துட்டாங்க. சாஷா இறந்துட்டா. இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். இது எல்லாமே எதுக்கு நடந்தது? எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன்? அப்படின்னு இப்ப யோசிக்கும் போது தான் எனக்கே தெரிய வருது. ஏன்னா நான் ஒரு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் ஆர்மீன். ஒரு முட்டாள் கிட்ட இந்த மாதிரி கற்பனைக்கும் எட்டாத ஒரு பவர் கிடைக்கும்போது அந்த முட்டாள் என்னென்னலாம் பண்ணுவானோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நானும் ஒரு காரணம் தான் ஏறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மீன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இப்ப இந்த 20% ஹியூமனிட்டியை வந்து உங்ககிட்ட இருந்து காப்பாத்துனது நான் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இந்த உலகம் ரொம்பவுமே சுதந்திரமானது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் தான் அந்த புக்கை ஃபர்ஸ்ட் டைம் நான் காமிச்சேன். ஸோ அந்த புக்கை மட்டும் நான் காட்டாம இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குமானே நமக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் தான் ஏறன். ஸோ கவலைப்படாத. ஸோ இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்னாவே எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஏறனுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் நம்ம இங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்மின் சொல்றாரு, ஏன் நரகத்துல பார்ப்போம். ஏன்னா நீ நானும் தானே பங்கு இந்த 80% ஹியூமனிட்டி அழிஞ்சதுக்கு. ஸோ நம்ம 2 பேருமே நரகத்துக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். நம்ம அங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணலாம். ஏன் நம்ம
ஆர்மினும் சரி அப்படியே நம்ம ஏரனும் சரி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க, மாற்றி மாற்றி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஏரன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவ்வளோதான் ஆர்மின், டைம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு உன்னோட எல்லா மெமரிஸையும் நான் அழிக்க போறேன். இங்க இருந்து பாத்தியா, இந்த எல்லா மெமரிஸும் நான் அழிச்சிருவேன். எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம திரும்ப சந்திப்போம் ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் சொல்ல, நம்ம ஏரனும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே, கண்டிப்பா நண்பா, நான் நரகத்துல வெயிட் பண்றேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. எப்பவுமே ஒண்ணா இருப்போம் ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் சொல்றாருங்க. ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த எல்லா சம்பவமும் எப்ப நடந்திருக்குன்னா, நம்மளோட ஃப்ளையிங் மிஷினை திருடிட்டு இவங்க போயிருப்பாங்கல்லங்க. ஸோ அந்த டைம்ல நடந்திருக்கு. இப்போ நம்ம ஏரன் இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஆர்மினுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்குங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ வந்து ஆர்மின் கண்ணை முழிக்கிறாங்க. ஸோ 2 கொலோசோ டைட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே டீகம்போஸ் ஆகிட்டு வேப்பரைஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம ஆர்மினுக்கு இப்போதான் எல்லாமே ஞாபகம் வருது, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கும்போது பின்னாடி வந்து நம்ம மீக்கஸா நடந்து வராங்க ஆர்மின்னு கூப்பிட்டு. நம்ம ஆர்மின் அப்படியே திரும்பி பார்க்கறாருங்க. நம்ம மீக்கஸா கையில பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரனோட தலை இருக்கு. நம்ம ஏரனோட தலைய பார்த்த ஆர்மின் பார்த்தீங்கன்னா, அத புடிச்சுட்டு ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்காருங்க. அப்ப நம்ம மீக்கஸா கேட்கறாங்க, "உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சா ஆர்மின்?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆர்மின் இருந்துட்டு, "ஆமா ஞாபகம் வந்துருச்சு. ஏரன் வந்து சொல்லியிருந்தான், இந்த மாரி ரிசல்ட் வந்து மீக்கஸா என்ன ரிசல்ட் சூஸ் பண்றாளோ, அத பொறுத்து தான் இந்த உலகத்துல இந்த டைட்டன் பவர் இருக்குமா, இருக்காதாங்கிற முடிவு எடுக்க முடியும்." அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அப்படிங்கும்போது, இங்க அப்படியே கட் பண்ணி, மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் மூலமா டைட்டனா மாறுனாங்கல்லங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மல் மனுஷங்களாயிட்டாங்க. நம்ம ஏரன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்மின் கிட்ட மட்டும் பேசியிருக்க மாட்டான் போலங்க. எல்லார்கிட்டயும் இந்த மாரி மைண்ட்ல பேசியிருக்கான். அது எல்லாமே இவங்க எல்லாத்துக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. ஸோ நம்ம கோனேன் கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட அம்மாவ வந்து திரும்பவும் நான் மனுஷியாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா புலம்புறாங்க. ஆமா, ஏரன் வந்துட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டான். ஆனா, அவன் ஏன் வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பீக்கோ இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் இதுவரைக்கும் அவங்ககிட்ட நான் அவ்வளோக்கா பேசினது கூட இல்ல. ஆனா எனக்கு இப்ப அவங்ககிட்ட பேசி ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும்னு எனக்கும் ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீக் சொல்றாங்க. அப்படியே நம்ம கேப்டன் லீவையை காட்டுறாங்க. ஸோ நம்ம கேப்டன் லீவைக்கு முன்னாடி தன்னோட ஸ்கவுட் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிற மாதிரியும், அவ்வளவுதான் கைஸ், எல்லாமே முடிஞ்சது. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ போராடணும். ஸோ இந்த டைட்டன் பிரச்சனையே முடிஞ்சது அப்படின்னு அவரு சொல்ல, இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் நம்ம லீவைக்கு வந்து அந்த வீர வணக்கம், அந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் வைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் அது வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் நம்மளோட கோனேன் ஜேன் கண்ணுக்கு கூட நம்மளோட சாஷா வந்து வந்துட்டு போற மாதிரி தெரியுதுங்க. இங்க நம்ம ஃபால்கோ, கேபியோட அப்பா அம்மா எல்லாரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரைனர் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து பேச வராருங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். நம்ம ரைனரை யூஸ் பண்ணி தான் அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஹார்னரி மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் வசதியா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரைனர் வந்துட்டு ரொம்பவுமே பயந்துட்டே சொல்றாரு, அம்மா இனிமேல் என்னால வந்து டைட்டனா மாற முடியாது. நான் இனிமேல் ஆர்மர் டைட்டன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இருந்துட்டு, எனக்கு இப்பதான் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரைனா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ இந்த ஏரன் இறந்துட்டனால அது போக அந்த பாராசைட்டும் பாத்தீங்கன்னா கூடவே இறந்திருக்கும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா அந்த குவார்டினேட் ஃபுல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ அதனால டைட்டன் பவருங்கிற ஒண்ணு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிருச்சுங்க. இப்ப டைட்டன் பவர்ஸ் யாருகிட்டயும் கிடையாது. டைட்டனா இருக்கிறவங்களும் இப்ப வந்து சாதாரண மனுஷங்களா மாறிடுவாங்க. நம்ம மீக்கஸாவும் ஆர்மினையும் காட்டுறாங்க. நம்ம மீக்கஸா என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படிங்கும்போது நம்ம ஆர்மின் கேட்கறான், எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இங்க இருந்தேன்னா ஏரனோட இந்த பாடியை புதைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆர்மின் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிரு. அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். ஸோ அவன் வந்து ஒரு நிம்மதியா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளேஸ்ல அவனை புதைச்சிரு அப்படின்னு சொல்ல, நம்ம மீக்கஸா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, அவன் எப்பவுமே ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு நல்ல நிம்மதியா தூங்குவான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆர்மின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆமா அந்த இடம் தான் கரெக்டான இடம். நீ அங்கேயே அவனை புதைச்சிரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா, அங்கிருந்த மார்லி சோல்ஜர்ஸ் எல்லாரும் துப்பாக்கிய வச்சு ரெடியா இருக்காங்க. இந்த எல்டியன்ஸ இன்னும் நம்ப முடியாது. இவங்க திடுதிப்புன்னு டைட்டனா மாறுறானுங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கியெல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. அங்க ஆனியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, ஏரன் ஏகர்ஸ் இறந்து போயிட்டான். அவ்வளோதான், டைட்டன் பவரும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. நீ யாராலையும் டைட்டன்ஸா மாற முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த, அங்கிருந்து ஜென்ரல் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்தேன். பட் உங்க எல்லாத்தையும் இன்னும் நம்ப முடியாத ஒரு கட்டத்துல தான் இருக்கேன். ஸோ நீ சொல்றது உண்மைன்னா அதை நிரூபிச்சு காட்டு. உங்களால டைட்டனா மாற முடியாது அப்படிங்கறத வந்து எங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஆனியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேணா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உங்க எல்லாத்தையும் இங்கிருந்தே எல்லாத்தையும் ஒரேடியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாதான் முடியும்.
ஸோ சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ஹியூமன்ஸா டைட்டன்ஸா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்மின் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் கியர்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படி வந்துகிட்டு இருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எங்ககிட்ட டைட்டன் பவர் இருந்திருந்தா நாங்க அந்த டைட்டன் பவரை எப்பவோ உங்க மேல இப்ப நாங்க யூஸ் பண்ணியிருப்போம். இத்தனைக்கும் நீங்க எங்ககிட்ட கன்ன தான் காட்டுறீங்க. நாங்க டைட்டனா மாறுனோம்னா, இங்க இருக்கிற யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது. நாங்க இன்னமும் அத யூஸ் பண்ணாம இருக்கோம்னா, ஏன்னா எங்ககிட்ட பவர் கிடையாது. ஏன்னா நாங்களும் இப்ப உங்கள மாரி சாதாரண மனுஷங்கள் ஆயிட்டோம். அப்ப அங்க இருந்த ஜெனரல் வந்துட்டு, "நீ யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆர்மின் சொல்றான், "நான் வந்து ஒரு எல்டிஎன் பாரடைஸ் ஐலாண்ட்லேருந்து நான் வந்திருக்கேன். என் பேரு ஆர்மின். நான் தான் ஏரன் ஏகர தடுத்து நிப்பாட்டி, ஏரன் ஏகர கொன்னதும் நான் தான்." அப்படின்னு அவரு சொல்ல, கட் பண்ணி நம்ம மீகஸாவ காட்டுறாங்க. மீகஸா பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரனோட தலைய வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல எமிர் பிரிட்ஸோட உருவத்த பார்க்குறாங்க நம்மளோட மீகஸா. அப்ப நம்ம மீகஸா கேட்குறாங்க, "எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம்?" அப்படின்னு கேட்க, "தானே எனக்கு தலைவலி வந்தது. நீங்க தான் என் தலைக்குள்ள இருந்துட்டு என்னோட முடிவுகள நீங்க தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்க கொன்ன உயிர்களுக்கு வந்துட்டு கணக்கே இல்ல. ஆனா இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா, நீங்க வந்து அப்பவே நீங்க வந்து நம்மளோட ஜெனரேஷன வந்து புரொடெக்ட் பண்ணனால தான் நாங்க இங்க இங்க இருக்கோம். ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு." அப்படின்னு இவங்க சொல்ல, நம்ம எமீரோ நெனச்சு பார்க்குறாங்க, கிங் பிரிட்ஸ் நோக்கி வந்த ஈட்டிய வந்து எமீர் தடுக்க போய் தான் இறந்திருப்பாங்க. சப்போஸ் கிங் பிரிட்ஸ் அன்னைக்கு இறந்திருந்தாங்கன்னா, எமீரோட வாழ்க்கை இங்க மாறி இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருதுங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எமீரும் அப்படியே கண்ண மூடுறாங்க. நம்ம மீகஸா வந்துட்டு, "இனிமேல்னாச்சும் நீங்க நிம்மதியா இருங்க. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு" சொல்ல, நம்ம எமீரோட உருவமும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கருந்து மறைஞ்சு போகுது. நம்ம மீகஸா பார்த்தீங்கன்னா, ஏரனோட தலைய தூக்கிட்டு அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹிஸ்டோரியா குயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பெண் குழந்தை பொறந்திருக்கு. அப்படியே 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ இந்த உலகத்துல வந்து ஒரு பெரிய இழப்பே இறந்திருக்கு. ஸோ 20% ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்டியன் நாட்ட புரொடெக்ட் பண்றதுக்கு ஏகரிஸ்ட்ல இருந்தே ஆர்மிக்கு வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து இந்த உலகத்துல திரும்பவும் போர் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நம்மள பாதுகாத்து வச்சுக்கணும். நம்ம சண்டை போட்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம சண்டை போடாட்டி நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இங்க சண்டை போட்டா மட்டும் தான் சர்வை ஆக முடியும். அப்படிங்கிற கொள்கை வந்து ஏகரிஸ்டுக்கு நடுவுல நெறைய பரவ ஆரம்பிச்சது. ஸோ ஏரன் வந்து முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர பார்த்துருக்கான். ஸோ அதுல வரைக்கும் அவன பொறுத்தவரைக்கும் இந்த போருங்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே வந்துட்டு முடிவு பெறாது. இங்க போர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிஸ்டோரியாவோட வாய்ஸ்ல நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஆர்மின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதின லெட்டர அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நமக்கு வாய்ஸா சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம ஆனி வந்து கேட்கறாங்க, "இதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஆர்மின்? நம்ம வந்து வாள உடைச்சுட்டோம். ஸோ அங்க இருந்த எல்லாருக்கும் ஏரன் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ மாரி இருந்தான். அவனையே நம்ம இப்ப கொன்னுட்டோம். ஸோ வெளிய இருந்த அவுட் சைட் மக்கள் எல்லாமே வில்லன் மாரி இருந்தாங்க. இப்ப நம்ம அவங்க கூடயே கைகோத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஆர்மின்? நம்மள ஏத்துப்பாங்களா?" அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஆர்மின் பேச ஆரம்பிக்கிறாங்க. "இல்ல, சர்வை கோர்ப்ஸ் எப்பவுமே விட்டு தர மாட்டாங்க. ஒரு மிஷன் எடுத்துக்கிட்டா. அது அவங்களுக்கே புரியும். ஆனா, அங்க இருக்கிற மக்கள் கண்டிப்பா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சைடு ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக." அப்படின்னு நம்ம ஆர்மின் சொல்ல, இங்க அப்படியே கட் பண்ணி லீவைய காட்டுறாங்க. ஸோ லீவை பார்த்தீங்கன்னா, அவர் அடிபட்டு இன்னும் வீல் சேர்ல தாங்க இருக்காரு. ஸோ அவர் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் விளையாட்டு காமிச்சுட்டு சாக்லேட்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி அந்த கோமாளி வந்து நின்னுகிட்டு இருக்கு. இந்த உலகமே நம்மள எதிரியா பார்த்துக்கிட்டு இருந்தது. பட் இப்ப அந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம கிட்ட சமாதானமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் நம்ம தான் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்துட்டு ஒரு சின்ன இறகு போட்டு போகுதுங்க. அது நம்ம ஆர்மின் கரெக்ட்டா புடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம மீகஸாவ காட்டுறாங்க. நம்ம மீகஸா பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரன் எப்பவுமே படுத்து தூங்குவாளுங்க ஒரு இடம். ஸோ அந்த மரத்துக்கு கீழ தான் ஏரனோட தலைய புதைச்சிருக்காங்க. அங்க ஒரு கல்வெட்டும் இருக்கு. அப்ப நம்ம மீகஸா சொல்றாங்க, "இந்த மாரி ஏரன், இந்த மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து உன்ன பார்ப்பாங்க." அப்படின்னு சொல்ல, மீகஸாக்கும் பார்த்தீங்கன்னா, பழைய மெமரீஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அழுகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. "எனக்கு இன்னொரு டைம் உன்ன பார்க்கணும் போல இருக்கே ஏரன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்க, அப்ப கரெக்ட்டா ஒரு சின்ன பறவை பார்த்தீங்கன்னா, நம்ம மீகஸாவோட ஸ்கார்ஃப புடிச்சு இழுத்துட்டு இருக்குங்க. நம்ம மீகஸாவும் அப்படியே நேருக்கு நேர் பார்க்குறாங்க. அப்படியே அந்த பறவை பார்த்தீங்கன்னா பறந்து போயிருது. ஸோ இவங்களும் அந்த பறவைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம மீகஸா வந்து ஏரனுக்கு வந்து தேங்க் யூ சொல்றாங்க. அந்த பறவை ரூபத்துல இருக்கிறது நம்ம ஏரன் தான் நெனச்சுட்டு, ஸோ அவங்க தேங்க் யூ சொல்றாங்க. "இந்த மாரி இந்த ஸ்கார்ஃப எனக்கு குடுத்ததுக்கு ரொம்பவுமே நன்றி ஏரன்" அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியே இந்த ஸ்டோரிய முடிக்கிறாங்க. பட் அப்படியே ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸா இருக்குங்க. அதையும் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏரனை பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் போறாங்க. அப்படியே காலங்கள் மாறுது. கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. நம்ம மீகஸா பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம ஏரனோட அந்த மரத்துக்கு அடியில வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்ல பாத்தீங்கன்னா மீகசாக்கும் ஜேனுக்கும் தான் மேரேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட குழந்தையோட வந்துட்டு நம்ம ஏரனை வந்து பார்த்துட்டு போறாங்க. நம்ம ஆர்மின் வந்து பார்த்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மீகசா வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறக்கும் போது கூட ஏரன் கொடுத்திருந்த ஸ்கார்ஃப் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அப்படியே கடந்து ஓடுதுங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வளருது. அந்த எல்டியன் ஐலாண்டே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டெக்னாலஜி மிகுந்த ஒரு பெரிய ஐலாண்டா வந்து மாறிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அது வந்து நமக்கு பின்னாடி இந்த ஸ்க்ரீன்லயே காட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போர் ஆரம்பிக்குது. இங்கிருந்து ஃப்ளைட் எடுத்து அங்க போறதும், அங்கிருந்து ஃப்ளைட் எடுத்து இங்க வந்து அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு, அந்த நாடே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிக்குது. இதுதாங்க நம்ம ஏரன் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். இந்த வாருக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் ஈவன் நம்ம ஏரனோட கல்லறை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா புல்லட்ஸால தான் பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள், அதாவது நியூக்ளியர் மிசைல்லாம் விட்டு அட்டாக் பண்ணி அந்த பாரடைஸ் ஐலாண்டையே ஃபுல்லா அழிச்சிடுறாங்க. அப்படியே சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்படியே அந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல ஏதோ ஒரு பகுதியில ஒரு சின்ன பையனும் ஒரு குட்டி நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நாய் என்னமோ சென்ஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு ஓடுதுங்க. இந்த பையனும் பின்னாடியே திரும்ப ஓடுறான். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து மாரி இருக்கு. இதே மாரி ஒரு மரத்துக்குள்ள போய் தான் நம்ம எமிர் பிரிட்ஜ்க்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் பவர் கிடைச்சது. ஸோ அந்த பையனும் அந்த குகைக்கு முன்னாடி நிக்கிறான். இந்த பையன் அப்படியே அந்த குகைக்குள்ள போற மாரி காமிச்சு இந்த அட்டாக் ஆன் டைட்டன் சீரீஸ இந்த இடத்துல முடிக்கிறாங்க. மேபி ஏரன் சொன்னது மாதிரியே இந்த போர் மறுபடியும் தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். மேபி மறுபடியும் இந்த பையனுக்கு டைட்டன் பவர் கிடைக்கலாம். பட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. அட்டாக் ஆன் டைட்டன்ஸ்ங்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோஸை ஃபுல்லா ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன் ஆஃப் த கிரேட் ஸ்டோரியை வந்துட்டு நீங்க எல்லாருக்கும், சில பேருக்கு இங்கிலீஷ்லயும் ஜாப்பனீஸ்லயும் பார்க்கும்போது புரியாம இருக்கலாம். பட் நம்ம சேனல்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பா புரியும், பிடிக்கும். ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 90% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா எனக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோட் கிடைக்கும். ஸோ ஹோப் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.